பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் பகுதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே இப்பொழுது விசாக நட்சத்திர கோவில்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். விளாமரம் விசாக நட்சத்திரத்திற்கு உரிய மரம். விளாம்பழத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்கின்ற ஒரு விசித்திரமான ஒரு பழக்கமுள்ள ஒரு கோவில் திருவேழுமிழலை. இத்தலத்திற்கு வீழிச்செடி விளாமரம் ஆகிய இரண்டுமே தலவிருட்சங்கள். இத்தலத்திற்கு வந்து வழிபட்டவர்கள் யார் யார் என்பதை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். இங்கு உள்ள தீர்த்தங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். இத்தலத்திற்கு சேந்தனார் பாடிய ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று உண்டு. 12 திருமுறைகளிலே 9 திருமுறைகளில் திருவேழுமிழலை பற்றி பேசப்படுகிறது. சேந்தனார் பாடிய திருவிசைப்பாவிலும் இத்தலத்து பெருமை எடுத்துரைக்கப்படுகிறது. கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை, கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் மாமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் கொற்றையம் சிவனை, திருவேழுமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு எம் உள்ளம் குளிர கண்கள் குளிர்ந்தனவே என்பது திருவிசைப்பா பாடும். இத்தலத்திலே படிக்காசு விநாயகர் என்று ஒரு விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகர் மூலமாகத்தான் தங்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்பருக்கும் ஞானசம்பந்தருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குத்தான் அதிகமான இடங்களிலே அதிகமான ஊர்களிலே பொற்காசு வழங்கி இருக்கிறார் சிவபெருமான். என்றால் அவர் அம்புரான் தோழன். எங்கெல்லாம் பொற்காசு வழங்கினாரோ அங்கெல்லாம் மாட்டுரைத்த விநாயகர் இருப்பார். திருவாரூரில் இருக்கார். விருதாச்சலத்தில் மாட்டுரைத்த விநாயகர் உண்டு. விருதாச்சலத்தில் தான் பணம் கொடுத்து அதை மணிமுத்தாறு நதியில் போட்டு திருவாரூரில் கமலாலய குளத்தில் எடுத்துக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.